மலையாளத்திலிருந்து எம்புரான் என்கிற ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தில் நெடும்பள்ளி என்கிற ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல ஒரு அணை இருப்பதாகவும், அந்த அணை இடியும் அபாயத்தில் இருப்பதாகவும், அந்த அணை இடிந்தால் கேரளாவில் நீரில் மூழ்கிவிடும் எனவும் 20 லட்சம் மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் எனவும், எனவே அந்த படத்துடைய வில்லன் கதாபாத்திரம் அந்த அணையை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்றும் பேசுகிறார். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கு 999 வருஷம் குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருவிதாங்கூர் மகாராஜா அவர்களும் பிரிட்டிஷாரும் இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். திருவிதாங்கூர் மகாராஜாவும் போயிட்டாரு, பிரிட்டிஷ்காரனும் போயிட்டான். ஆனா இந்த ஜனநாயகங்கிற பேரால இன்னும் அந்த அணை நின்று கொண்டு இருக்கிறது பேசுறாங்க. நேரடியாக இந்த படத்துடைய இயக்குனர் பிருத்திவிராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளிலே கடந்த காலங்களிலே முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும், டி கமிஷனிங் முல்லை பெரியார் என்ற பிரச்சாரத்தை செய்தவர். ஒரு அரசியல் படத்திலே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக, தமிழர்களின் உரிமைக்கு விரோதமாக பேசுகிறார். 2006 2014 உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சாசன அமர்வு மிக தெளிவாக அணை பலமாக இருக்கிறது, அணையை இடிக்க தேவையில்லை, 152 அடிக்கு தண்ணீரை தேக்கலாம் என்று தெளிவுபட தெரிவித்தும் இதுவரை கேரளா தேக்கிறதுக்கு விடல. முல்லை பெரியார் அணைக்கு எதிராக, தமிழ்நாட்டிற்கு எதிராக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை உடனடியாக படத்திலிருந்து வெட்டி எறிய வேண்டும். இதை மத்திய தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு செய்யணும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள், அனைத்து அரசியல் அமைப்புகளும் சங்கங்கள் உடனடியாக தள்ளிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட்டுக்கே விடக்கூடாது. அந்த படத்திலிருந்து அவங்க வருத்தம் தெரிவிச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களின் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அந்த படத்தை காட்சியை நீக்காவிட்டால் தமிழ்நாட்டில் மோகன்லாலுக்கு சொந்தமான எந்த சொத்தையும் அவர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் செய்வோம். மேலும் அந்த படம் நாளிலிருந்து ஓடுகிற எல்லா தியேட்டரிலும் தியேட்டரை முற்றுகிடக்கூடிய வேலையும் தொடங்கும். அந்த கோகுலம் சிற்பன்ஸ் நிறுவனத்தை இழுத்து போன்ற வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில், தமிழ்நாட்டு விவசாயம் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களை அந்த தாக்குகிற பணியை, விரட்டி அடிக்கிற பணியை, தமிழர் விரோத போக்கை எதிர்க்கிற பணியை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒருங்கிணைந்து செய்வோம் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.